ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்களோட லவ் ஸ்டோரி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது லவ் ஸ்டோரியில் எங்களுக்கு மேரேஜ் எப்படி ஆச்சு, எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து மேரேஜ் ஆகி இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரு 2.5 வருஷம் வெளிநாட்டில் இருந்தாருங்க. அப்போ வந்து நான் எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் இருந்தேன். 2.5 வருஷம் அவர் வெளிநாட்டில் இருந்தார். நான் 3 வருஷம் பொள்ளாச்சியில் வேலை பார்த்தேங்க. ஒரு கம்பெனியில் நான் 3 வருஷம் பொள்ளாச்சியில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்து 1 வருஷம் சென்று தான் அவர் வெளிநாட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்திருந்தார். வந்த புதுசில் 1 மாதம் 2 மாதம் நல்லா பேசினாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கடைக்கு போகும்போது வைக்கும்போது அங்கனையும் பார்த்து பேசிக்கிறது. என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, ஊரில் எப்படி சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்பப்போ பார்த்து பேசிகிட்டு இருந்தோங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 மாத்தையில் அவரே பேசுகிறத நிறுத்திட்டார். நான் சிரிச்சேன்னா கூட சிரிக்க மாட்டார். இந்த சைடு திரும்பிட்டு போய்கிட்டே இருப்பார். என்னடா அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு பேசாமல் அவர் பாட்டுக்கு முகத்தை திருப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த மாதிரி பேசும்போது இந்த சைடு திரும்பிக்கிட்டு போனார். நான் நிறுத்திட்டேன். நில்லுங்க, ஏன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, நம்ம என்ன 1 வருஷம் 2 வருஷமாக லவ் பண்ணுறோம், நம்ம ஒரு 6-7 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை வருஷமாக நல்லா பேசினாலும் இப்போ ஏன் 1 வாரமாக நீங்கள் நல்லா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக கேட்டுட்டேங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் வீட்டில் வந்து பிடிக்கல உங்களுக்கு, அதனால் நீ வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நிற்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவர் பாட்டுக்கு கட்டுன்னு போய்கிட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் ஒரே யோசனை தாங்க. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா அவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, ஏற்கனவே பிரச்சனையெல்லாம் அப்படி தான், இந்த பொண்ணு வேணாம், நம்ம வேறு பொண்ணு பார்த்துக்குவோம்னு சொன்னாலும் அவர் அதை காதிலே வாங்கலை. காதில் வாங்காமல் என் கூட பேசிகிட்டு தான் இருந்தார். இப்போ மட்டும் ஏன் திடீர்னு அப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே யோசனைங்க. மறுநாள் அவரை பார்த்து பேசும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் கூப்பிட்டு பேசிட்டேன். என்ன சொன்னேன்னா, இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போகிறதுல அர்த்தமே கிடையாது. என்னால் அப்படி பிரிஞ்சு போக முடியாது. உங்கள் வீட்டில் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து என்னை வேண்டாம் தான் சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்லும்போதே நீ கேட்டுக்கு ஒதுங்கியிருந்தேன்னா நம்ம ஆட்டுக்கு ஒதுங்கி இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஊரில் எல்லாருக்குமே நீங்கள் என்னை தான் லவ் பண்ணுறீங்க, நான் உங்களை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி ஊரில் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்னை வேணான்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேங்க. கேட்டுட்டு இன்னி வந்து நான் உங்களை சாதாரணமாக விடுற மாதிரி இல்லை, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. திங்கக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இல்லை, சனிக்கிழமை அன்னைக்கு என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டியே ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஆனால் அவர் வந்து என்கிட்ட காசு இல்லை, இப்போலாம் உடனே எல்லாம் மேரேஜ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு 5000 10,000 வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மழுப்பின மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் சான்ஸு, நம்ம கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. கோவம் வந்து நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, சனிக்கிழமை அன்னைக்கு என் கழுத்தில் நீ தாலி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நான் காதில் வந்து 3 கிராம் தோடு ஜிமிக்கு கம்மல் போட்டிருந்தேங்க. அதை கழட்டி ஆன் த ஸ்பாட்டில் இருந்தாங்க, இதை கொண்டு 4000 ரூபாய்க்காவது 5000 ரூபாய்க்காவது அடவு வைங்க, வச்சுட்டு சாரி வேஷ்டி சட்டை எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் டக்குன்னு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சுங்க. எதுக்கு தேவையில்லாமல் சேலை வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவானே, நான் புது சேலை வச்சுருக்கேன், நான் அந்த சேலையை கட்டிட்டு வர்றேன், நீங்கள் மட்டும் ஒரு வேஷ்டி சட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. சொல்லிட்டு நேரடியாக குன்றக்குடிக்கு போனாங்க. குன்றக்குடிக்கு போனால் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க. குன்றக்குடியில் போய் அங்கே குன்றக்குடியில் உங்கள் ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. அங்கே போய் ரெடியாகி முருகன் கோயிலுக்கு போயிட்டேங்க. கோயிலில் போய்
தாலிலாம் எதுவுமே வாங்கலை. மஞ்சள் கயிறில் மஞ்சளை வச்சு கட்டிட்டு என் கழுத்தில் கட்டினாருங்க. எல்லாரும் அர்ச்சனை போட்டாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவங்க எல்லாரும் அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷ நாள் தாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்தா 100 200 சரியான கூட்டங்க. கூட்டத்தில் எனக்கு தாலி கட்டுறதை பார்த்தோன்னே எல்லாரும் அப்படியே ஸ்டக் ஆகி, கோயிலை சுற்றி வந்த உள்ள அப்படியே ஸ்டக் ஆகி எங்களை பார்த்தபடியே என்னாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. என்னடா எல்லாரும் நம்மளே பார்த்தபடியே இருக்காளே அப்படின்னு சொல்லி இப்படி நான் குனிஞ்சபடியே என்னங்க தாலியை கட்டிட்டாரு. கட்டிட்டு கோயிலில் போய் குங்குமம் எடுத்துக்கு வந்து எனக்கு நெத்தியில் வச்சு விட்டாருங்க. வச்சு விட்டுட்டு நாங்கள் டக்குன்னு அதை விட்டு மூவ் ஆகி அங்கே கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே கோயிலேருந்து மலையில் தான் கோயிலேருந்து கீழே இறங்கி வந்து சில பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோங்க. வண்டியில் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம். வீட்டில் தெரிஞ்சால் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, சேர்த்துக்குவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வராருங்க அவர். தாலி கட்டினது கட்டிட்டீங்க, இன்னி வந்து யாருக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் பேசுங்க. நம்ம வந்து சாதாரணமாக இப்போ ஒரு வாரத்தில் 2 பேரும் பார்த்துக்கிட்டோம், அப்புறம் டக்குனுங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு இல்லை. 5 வருஷமாக லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் உங்கள் வீட்லேயும் நீ என்னை லவ் பண்ணுறது தெரியும், எங்கள் வீட்லேயும் நான் உன்னை லவ் பண்ணுறது தெரியும், அப்புறம் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க, நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்தேங்க. கூட்டிக்கிட்டு வந்தால் நாங்கள் வீடு வரும்போது ஒரு 5:30 ஆயிடுச்சுங்க. ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நாங்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வீடு. அந்த வீட்டில் தாங்க நாங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்தோம். அந்த வீட்டில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அக்கா யாருமே இல்லை, எல்லாருமே தோட்டத்தில் தான் இருந்தாங்க. நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கு வந்த நியூஸ் வந்து டக்குனா இங்கே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க இங்கேருந்து தடன்னு வண்டி வேகமாக முறுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாருங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 3ல் சொல்கிறேன். என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் எப்படி சமாளித்து நாங்கள் வீட்டில் செட்டில் ஆனோம், வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ட் 3ல் சொல்கிறேன். யாராருக்கு பார்ட் 3 வேணும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.